இந்த தலைப்பின் பிரகாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 33 வரைக்கும் உள்ள வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பின்பு அவர் திரும்பியும் வருவேன் என்கிறதான விஷயங்களை அவர் சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். प्रभु यीशु मसीह ने अपना कलवरी क्रूस पर अपना मृत्यु और तीसरे जीवन का वर्णन और पिता के पास स्वर्ग में जाएंगे और फिर वहाँ से वापस आएंगे, उन सबको ले जाएंगे। इस सब बातों के बारे में प्रभु यीशु मसीह ने चेलों से बात किया। तो उन्होंने उनको बहुत दुख हुआ और उन्होंने ऐसा नहीं चाहता यीशु मसीह को इतना कष्ट हो, इतना दुख हो, उनका मृत्यु हो और उनको छोड़ के वो चले जाएंगे और बता रहे फिर आएंगे हमको ले जाने के लिए। तो उनका मन में बहुत दुख और उनको कुछ ठीक से समझ में नहीं है। तो प्रभु यीशु मसीह ने इस वचनों के द्वारा उनको आश्वासन दिया और सच क्या है, वो कैसा यीशु मसीह का जीवन में क्या क्या घटना होने वाला है उसके बारे में उनको समझाया। तो वो लोग समझ लिए। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றியும்
உயிர்த்தெழுதல், அப்புறம் மரத்துக்கு ஏறி செல்லுதல், திரும்பியும் வந்து சீடர்கள் மற்ற எல்லாரையும் அழைத்து செல்லும்போதும் அதை பற்றிய காரியங்களை குறித்து அவருடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்டபோது அவங்களுக்கு அது மிகவும் துக்கத்தை உண்டாகிறது. அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண ஒரு மனிதன், இல்லைன்றால் கொஞ்சம் அதிசயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒருவர், அல்ல தேவனுடைய சக்தி வல்லமையை உடையவர் என்ற அந்த ஒரு அளவில் தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டிருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தன்னை குறித்து அதிகமாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அதற்கு பிற்பாடு அவங்க அறிக்கை செய்கிறாங்க. யோவான் 14:30 யோவானுக்கு எழுதிய அத்தியாயம் 16 நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் உலகமே வினாவில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதில் அவை என் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்டபோது அவங்க விசுவாசித்தாங்க. இதனால இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன இந்த காரியங்களை அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த சீடர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் இயேசு கிறிஸ்து இப்போ சீடர்களோடு பயன்படுகிறார். அப்போ அந்த காரியங்கள்லாம் நடைபெறுகிறத அவங்க அந்த சந்தர்ப்பத்தின் போது தான் அவங்க இயேசு கிறிஸ்துடைய அவருடைய காட்டி கொடுத்தல், வாழ்வுகள், சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல் அந்த நாட்களிலே தான் இவங்க வந்து அவங்க சொல்லியிருக்கார் என்கிறதை குறித்து அவங்க புரிந்து கொண்டாங்க. இப்போ வந்து விசுவாசிக்கணும் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமானதாகவும் பலம் உள்ளதாகவும் அவங்க உள்ளத்தில் இருந்ததுங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவ வாழ்வுகளுக்கு பிடிக்கப்படுகிறதுக்கும் வாழ்வுகளுக்கும் தனியாக விட்டுட்டாங்க. ஆனால் அது மாத்திரம் இல்லை, பயந்து ஓடிட்டாங்க. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவ வைத்திருந்த அவருடைய விசுவாச அறிக்கை வந்து வெலை நச்சு போயிடுச்சு. உறுதியானதாக அது இல்லை என்று நாம் பார்க்க முடியும். इस के ऊपर उनके विश्वास का उनको इतना मजबूत नहीं था। इस ऊपर विश्वास करते थे, लेकिन वो इतना गहराई में इतना मजबूत नहीं था। तो इसलिए वो हम देख पाते हैं आने वाला ये वचनों में तब यूदा इस्करियोत यीशु को सुमंस देकर उनको पकड़वाया, तो कोई भी उनके साथ नहीं था, सारे भागे। उन्होंने यीशु को अकेला छोड़ के सब भागे। तो यीशु के ऊपर जो गहरा और मजबूत विश्वास होता तो ऐसा नहीं कह सके, उनके साथ रहता। ठीक है, आप यीशु मसीह को ले जाएंगे, हम भी आएंगे, हमको भी ले जाओ, क्योंकि वो लोग साथ से उन्हीं के साथ जाना था, लेकिन ऐसा नहीं किया। अपना जान बचाने के लिए वहाँ गए। इसके मतलब यीशु मसीह के ऊपर तो उन्होंने कहा हम आपको विश्वास करते हैं, स्वर्ग से आए। ऐसे कहने से भी वो ठीक से उनके मन में पूरा उनके मजबूत विश्वास नहीं था। ये क्योंकि उनके यीशु मसीह का जी उठने के बाद भी वो मरियम मगदलीनी उनके पास आके यीशु मसीह जी उठा है, आके देखो तो खबर को कहते बताने से भी उनको
इसको विषय उनके मन में आए, फिर भाग रहे हैं और कब्रिस्तान को खाली कब्रिस्तान को ढूंढ रहे हैं और फिर भी ये उनके मन में विश्वास आए, ठीक से आए। और दो व्यक्ति रोज से एडवांस जाते हैं, यीशु के साथ जाते हैं और उनको डेकोरेट करते हैं और वो यीशु को पहचानते हैं। फिर भी उनको ज़्यादा असर नहीं, उनको विश्वास ठीक नहीं, फिर भी डर करके कमरा के अंदर ही बैठे। இதுவாக அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது கூட மகதலேனா மரியாள் சீடரிடம் சென்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நான் பார்த்தேன், என்னோடு பேசினார், வாங்க காலி கல்லறையை பாருங்க என்று சொல்லி சீடரிடம் சொன்னபோது அப்புறம் ஓடுறாங்க, அப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூட அவங்க உள்ளத்துல அந்த அளவுக்கு விசுவாசமே இல்லை. அப்புறம் ரெண்டு சீடர் எம்மாவு கிராமத்துக்கு போறாங்க, இயேசு கிறிஸ்து அவங்க கூட போறாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க ஆமா இவர் இயேசு கிறிஸ்து தான் என்று அவங்க கண்டுபிடித்தாங்க, அவரை அறிந்தாங்க. அப்புறம் திருப்பி சீடர்கள் வந்து அவங்க நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், எங்களோட பேசினாரு, எங்களோட சாப்பிட்டாரு என்று சொன்னாங்க. கூட அவங்க அவங்க அந்த அவிசுவாசம் அகலை, அவங்க உள்ளத்துல இருந்து அந்த அகலுக்கு போகவே இல்லை. அவங்க உள்ளத்துல அந்த அவிசுவாசம் குடிகொண்டிருக்கு. இதே ஆண்டவர் அவங்களுக்கு திட்டமாக சொல்றாரு. இந்த நான் வாசிக்கிட்ட யோவான் 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுங்க. அவங்க உள்ளத்துல சமாதானம் உண்டாயிட்டு உண்டாக கடவுளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தேவன் சொல்லுவது உண்டாகும். நமக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நிச்சயம் நம்முடைய உள்ளத்துல சமாதானம் உண்டாகும். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த நம்ம வாசிக்கிற ரோமர் நிருபத்திலேயும் ரோமர் 5 வசனங்கள்ல நாம படிக்கும்போது அங்கேயும் சமாதானத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 5 வசனத்துல ரோமியோ 5:7 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நமக்கு மொழி சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தகுதி தேவை, அங்க ஒரு எலிஜிபிலிட்டி, அங்க வந்து ஒரு தகுதி தேவை இருக்குது. அந்த தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம நீதிமான்கள் ஆக்கப்படுறது. எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுறது? நீதிமான் யாரு? आगे यीशु क्रिस्त से बोले जब यीशु मसीह कहता है मैंने आपको शांति दे दिया है, तो வெளிச்சம் உண்டாவதாக உண்டா கடவுளே என்று கர்த்தர் சொல்லும்போது வெளிச்சம் உண்டாயிற்று. சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்லும்போது நிச்சயம் நமக்கு சமாதானம் கிடைக்கும், உண்டாகும் இந்த உலகத்தில். அதை நாம தான் காத்துக்கணும். அது வந்து எவாபரேட் போய் ஆகி போயிடக்கூடாது, இல்லாட்டி அது ஆவியார் நம்மளோட இடத்தை விட்டு மறைந்து போகக்கூடாது. இல்லாட்டி जो शांति आपको मैं देता हूँ, उजाला हो, रोशनी हो करके परमेश्वर कहता है, तो रोशनी हो गया है। आपको शांति हो करके कह दिया है, तो
तो हमको शांति दे दिया है, लेकिन उसको बचाने वाला हम है। बचा कर रखना है, कैसे बचा कर रखेंगे? वही पहले यीशु मसीह को हम अपना मुक्तिदाता के रूप में, क्या हमारे अंदर जीवन, उनका जीवन हमारे अंदर होना है, हमेशा हमारे साथ रहना है, हम उन्हीं के साथ हमेशा रहना है करके हम इसके लिए तैयारी करना है। इसके लिए कुछ हमारे तरफ से कोशिश या हमारे तरफ से कुछ परमेश्वर के प्रति उनको बताना होगा, दिल से बताना होगा। इसके लिए நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பேசணும். இந்த அவர் தருகிற சமாதானம் நித்திய காலமா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உள்ளத்துல வாசம் செய்ய வேண்டுமானா அதுக்கான ஒரு இடம், அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்துல தங்கி இருக்கக்கூடியதான ஒரு தன்மை உள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு இருதயம் நமக்கு தயார் பண்ணப்படும். அப்போ அதுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. அதுக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்ம ஆண்டவரிடம் பேசணும். हम हमारे हृदय से यीशु मसीह से बात करना है। यीशु मसीह, मैं तो पापी हूँ, मैं तो बहुत सारी गलती किया है, मेरा सोच में, मेरा देखने में, मेरा बोलने में, मेरा काम करने में, चलने फिरने में मैंने बहुत पाप किया है, इसको दया करके मुझे माफ करना। तो तुरंत वो माफ करें, तो हमें एक्सप्लेनेशन नहीं मांगेगा, क्या किया तुम्हें, कैसा हुआ है, कहाँ हुआ है, सारे उनका वीडियो रिकॉर्डिंग में है, शोध का किताब में। वो हमसे पूछने, हमारा विवरण का, हमारे एक्सप्लेनेशन का उनकी जरूरत नहीं है। हमारा सोच भी रिकॉर्डेड है। आप जानते हो हमारा सोच भी परमेश्वर का वीडियो और माइंड और जो भी रिकॉर्डिंग, जितना रिकॉर्ड हो सकता है सभी रिकॉर्ड हमारा जीवन में। तो अभी इंसान लाइट डिटेक्शन टेस्ट करते हैं, लाइट डिटेक्शन टेस्ट, क्या मैं जो बोलता हूँ ये सच बोलता हूँ या झूठ बोलता हूँ। वो मशीन के द्वारा वो कनेक्ट करेंगे और वो मशीन बताया ये इंसान सच बोलता है या झूठ बोलता है। ये सब रिकॉर्डिंग यीशु मसीह के पास है पहले से, जब की शुरुआत करने से पहले ही सारे गैजेट्स, सारे टेक्नोलॉजी उनके पास है। जो उस समय थे लोग, जो यीशु मसीह ने इस्तेमाल किया, ये किताब में लिख के रखो, उनको क्या कैसे समझाए वो ये सब टेक्नोलॉजी को, तो इसलिए वो लिख नहीं पाए। उस समय टेक्नोलॉजी नहीं था, बिजली नहीं था, कोई भी ऐसा नहीं था। जो परमेश्वर ने जिनको दिया उन्होंने सीखा, समझा और विश्वास किया। तो இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம பேசணும். மாஸ்டர் இன்ஜினியர் இருக்க, மாஸ்டர் சயின்டிஸ்ட் இருக்க, மாஸ்டர் டைரக்டர் இருக்க, மாஸ்டர் பிரசிடென்ட் இருக்க, மாஸ்டர் கமாண்டர் இருக்க, நம்ம பேசணும். அவருடைய மன்னிச்சு உடனே மன்னிப்பார். உங்கள்கிட்ட ஒன்றும் எங்களுக்கு என்னென்ன தப்பு செய்தார் அவருக்கு தான் ரெக்கார்டு, எல்லாம் ரெக்கார்டு. நம்ம மைண்டில் இருந்து நம்ம செய்ய வரைக்கும் எல்லாம் ரெக்கார்டிங் இருக்குது. அதுப்பா அது எல்லாம் எரேஸ் ब्लैक वाइट ऑरेंज। तो परमेश्वर अगर माफी करता है तो फिर उनको भी मालूम नहीं है वो हमने गलती किया, तो माफ करके भूल जाने वाला परमेश्वर है। इतना अच्छा परमेश्वर आपको हमको मिला।
அவர் ஏகுமார் பரமேஸ்வரன். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி அவரை நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு அவர் வந்து தயங்க மாட்டாரு. उनको कोई वो क्या सोचेगा नहीं कि इसके अंदर बैठना है, इतना इंसान है, मेरे पास रिकॉर्ड है, इन्हीं के अंदर बैठना है, मेरा स्टेटस का वो बहुत बड़ी गिरावट है, ऐसा परमेश्वर कभी सोचेगा नहीं. சின்ன இதயமோ பெரிய இதயமோ அவருடைய சிருஷ்டி நாம அவரை நம்ம உண்டாக்கல. நம்ம உள்ள என்ன எலக்ட்ரான் இருக்குது, என்ன எலக்ட்ரானிக் செல்ஸ் இருக்குது, எத்தனை நர்வ்ஸ் இருக்குது, என்ன சிக்னல்ஸ் போகுது வருது, என்னெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு நாம் சொல்லாமலே தெரியும். அவர் உண்டாக்குன நாம. அப்போ அவரு நமக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு, इतना आगे सम्मान प्रवेश के किया है, हम ऐसे मुस्कुराते जाते रहते हैं. हमारा बोली का वैल्यू है, वो करता है, वो आगे करता है प्रवेश. देखिए कितना महान परमेश्वर है. तो सारे प्रेसिडेंटों को अपना कर्तव्य बिठाए, सारे प्रेसिडेंटों को अपना कर्तव्य बिठाए. कितना महान परमेश्वर आपका और मेरा उद्धार करता है, हमारे अंदर बैठा है. तो यीशु मसीह अगर अंदर बैठा है तो हम राइचियस मतलब नीतिमान धर्मी लोग. तो धर्मी लोगों को परमेश्वर शांति देता है. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய சமாதானம் அவர் வந்து பரோபகாரமாக அளவில்லாம 2 கிலோ 3 கிலோ அப்படி இல்லை, 4 டன் 5 டன் அப்படி இல்லை, இத்தனை லிட்டர் இந்த மில்லி லிட்டர் அப்படி இல்லை, அளவில்லாம எவ்வளோ அவர்கிட்ட இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் அவர்கிட்ட இருக்குது, அதே அளவு நமக்கு பாருங்க. ஒரு குறை இல்லை, கனெக்ட் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நோ கேஷ், நோ பில் பேமெண்ட், ஃப்ரீ ஃப்ரீ, இலவசம். உங்களுக்கு சமாதானம் வேணும், இயேசு கிறிஸ்துவோட கனெக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. இவ்வளவு பெரிய வேல்யூ. அப்புறம் இந்த தாவீது ராஜா எழுதின அந்த சங்கீதத்தில் கூட அவர் சொல்றாரு, சமாதானம் எனக்கு உண்டு, நான் 7 தடவை ஜெபம் பண்ணேன் அவருடைய அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு சமாதானம், இயேசு கிறிஸ்து சமாதானம் நம்மகிட்ட இருக்குமானா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுல இருந்து தன்னை எடுக்கிறதுக்கு அவரோட தொடர்பை துணிக்கிறதுக்கு நம்ம விரும்பவே மாட்டோம். यीशु मसीह के साथ होने से आपको शांति मिलता है, आपको उनसे दूर होना नहीं चाहेंगे, हमेशा उनके साथ पकड़ के चलना चाहेंगे. तो ये हमको चाहिए, पहला क्वालिफिकेशन यीशु मसीह को अपना मुक्ति का ग्रहण करना. तो हम बाकी सब बाद में के लिए मिलता है. अगर वॉशिंग मशीन आप लेते हैं तो उसी साथ सारे सब उसका जो जितना भी एक्सेसरीज है, उसका तो स्टैंड है, कवर है, जो वो पीसिंग दवाई है, जो भी उसके साथ सारे वारंटी गारंटी पाइप सब कुछ मिलता है. अगर यीशु मसीह आपका उद्धारकर्ता बन जाता है तो उनका तो शांति, खुशी, आनंद, स्वर्ग का बुकिंग, स्वर्ग का सीट बुकिंग, स्वर्ग का
जीवन की किताब में नाम लिखना सारे अपने के उल्टे पर हो जाता है। आपको देखना है आपकी कनेक्शन ईश्वर के साथ है या नहीं। हमेशा आप अगर आपकी कनेक्शन ईश्वर के साथ है आप शक्तिशाली बनेगी, ईश्वर से का शक्तिशाली बनेगी। आप क्या बोलते हैं घटेंगे, विश्वास में घटेंगे, बढ़ेंगे, मजबूत हो जाए, परफेक्ट हो जाए, ईश्वर से परफेक्ट हो जाए। वो वही ईश्वर से भी चाहता है, ईश्वर से जैसा है वैसा हम भी करना है। तो इसमें कोई संदेह नहीं होगा। हम ईश्वर से का स्वभाव को अभ्यास करना है। அவருடைய சுபாவமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்யணும். அவரை போல வாழணும். அவர் நம்முடைய முன்னோடி. அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடந்து போகணும். அவர் எங்கே போகிறாங்க அங்கே போகணும். அவர் பின்னால் போகணும். அவர் தான் நம்முடைய வழிகாட்டி. இந்த வசனங்கள் இருக்குது. இது நமக்கு கைடு. அப்புறம் கூப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த கூகுள் லொக்கேஷன் எல்லாம் போட்டு நம்ம போகிறோமே, அது என்ன செய்யுது? அதுக்கு உயிரே கிடையாது. ஆனால் அது வந்து காமிக்குது. இந்த ரோட்டில் போகிறோம், எங்கே போகணும்? இமானுவேல் சர்ச் சிஆர்பிஎஃப் போகணுமா? இப்போ இந்த ரோட்டில் போ. இந்த ரோடு இங்கே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, இது சீக்கிரம் போகலாம். இவ்வளவு எல்லாம் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்குது. இன்னும் இதெல்லாம் வரப்போகுது நமக்கு 5G. அப்போது எல்லாத்தையும் கையில் கொடுத்து நிற்கிற கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் சீக்கிரமாக வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே அவருக்கு இருக்கிற எல்லா ஸ்டாக்லாம் எல்லாம் வந்து நீக்குவார். அப்புறம் கொடுக்க வேண்டிய இது இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்காங்க. அப்புறம் அவர் வருவார். வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்கோம். அவர் கூட போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போய் எந்த ஓரியன்டேஷனுக்கும் தேவை இருக்காது, எந்த ஒரு ஃபெமிலைசேஷனுக்கும் தேவை இருக்காது, எந்த அங்கே போய் எந்த பயிற்சியும் தேவை இருக்காது. ரெடிமேட் இங்கே ரெடிமேட் ஆகிடும். அதனால திருசூர் நண்பர்களே, நாம இயேசு கிறிஸ்துவோட ஆண்டவருடைய நிச்சயமா ஏற்றுக்கொண்டு கொண்டுச்சோம் அப்படின்னா அதை விட வேற ஒரு பாக்கியம் நமக்கு இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே சமாதானம், அப்புறம் அந்த உலகத்திலே சமாதானம். सिंपल इस धरती में भी शांति, इस मसीह को अपना मुक्ति वाला ग्रहण करने से और उस स्वर्ग में भी शांति। और वहाँ जाने का भी रास्ता ऑटोमेटिकली आपको अगर बैंगलोर एयरपोर्ट में जाते हैं आपको कोई वेरिफिकेशन का नहीं है, आपको फेस और आई और हैंड आइडेंटिफिकेशन ऑटोमेटिक हो जाता है। तो इससे बढ़कर का टेक्नोलॉजी हेवन का है, ईश्वर के पास है, वो सीधा जा सकते हैं। एलिजिबिलिटी ईश्वर को अपना मुक्तिदाता ग्रहण करके अंत तक वो रूम में रहना है। ये यीशु கிறிஸ்துவில நம்மை வைத்துக்கொள்ள நம்ம இயேசு கிறிஸ்துவில வைத்துக்கொள்ள வேண்டியது நம்ம வேலை. இயேசு கிறிஸ்துவின் வேலை கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட உலகத்தில் தான் இருப்பாரு. ஆனால் நமக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு. நாம் அவர்கிட்ட பேசுகிறோமா, அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறோமா, அவருடைய வழியை நாடுகிறோமா இல்லையா என்பது நம்ம மேலே இருந்த கடமை. அவ்வளோ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால நாம் இயேசு கிறிஸ்துவிடம் தான் எந்த ஆலோசனை கேட்கிறோம், அவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். அவரிடம் ஆலோசனை கேட்டு அவருடைய சமாதானத்தை பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். நம்முடைய உடம்புக்கு என்ன நேரிட்டாலும் நம்முடைய சமாதானத்தை யாரும் திருட முடியாது. நம்முடைய தலை போனால் கூட சமாதானத்தை திருட முடியாது. இரத்த சாட்சி ஆனால் கூட சமாதானத்தை திருட முடியாது. சாத்தான கேரண்டி வாரண்டி என்ன வேணாலும் சொல்லு. அப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு அதனால நமக்கு ரொம்ப அவசரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. அங்கே 4 பிள்ளைங்க வந்து சபைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறாங்க. அவங்க வந்து அடுத்த கம்யூனிஸ்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம கூட நம்முடைய பள்ளியில் சேருவாங்க, திருச்செவியில் சேர போகிறாங்க.
நன்றி துணி சுதந்திரத்தோட நம்ம அந்த ஆராதனையில் பங்குள்ள போகிறோம். கத்திற்கே நினைவு உள்ளாங்க. இந்த வசனத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் தேற்றி பலப்படுத்தி அவருக்கு இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் கடைசி வரைக்கும் அவருடைய ஆயுசு பொழுது இல்லைங்களா, அவருடைய ஆயுசில் இயேசு கிறிஸ்து வருகிறதா இருந்தால் அப்போ வரைக்கும் அவரையே நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு உதவி செய்வார். எல்லா துணியும் நிலைமைகளையும் அவருக்கே விடாதாங்க. இப்பொழுது நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு இந்த வேலைக்காக நன்றி, அவருடைய உங்களுடைய மக்களுக்காக நன்றி. அவருடைய வார்த்தை கேட்டாங்க, உங்களுடைய சமாதானத்தை பெற்றவங்க, அவருடைய பரிபூர்ண சமாதானம், நீர் கொடுக்கிற சமாதானம், உங்களுடைய சமாதானம் நன்றி நன்றி. எவ்வளவு தாராளம், எவ்வளவு அழகாக தருவது, எவ்வளவு அள்ளி கொடுக்கிறவர், எவ்வளவு அடங்குதான் கொடுக்கிறவர், நிரம்பி வழிபடியாக கொடுக்கிறவர். ஆண்டவரே நன்றி நன்றி. சமாதானத்தை நன்றி. சாத்தனை இதை திருட முடியாது, சாத்தனை இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீர் எங்களை கூட இருக்கிறேன், சமாதான காரணம் நீர் எங்க கூட இருக்கிறீர், சமாதானத்துக்கு சொந்தக்காரர் நீர் எங்க கூட இருக்கிறீர். நன்றி நன்றி. परमेश्वर हरेक को हरेक से बात करना, हरेक को यीशु का बेटा बेटी बनना, कोई भी नरक में नहीं जाना, सभी स्वर्ग में जाने का लायक बनना है। और हमें के तैयार है। ये प्रार्थना हमारे बुद्धि वाला परमेश्वर यीशु मसीह का नाम है मांगते हैं।